மகர ராசி பெண்களுக்கு உகந்த தெய்வம் என்ன? இந்த காலகட்டத்துல அவங்க எந்த தெய்வத்தை வழிபடணும்? இந்த ராசிக்கும் வெளிநாட்டுக்கும் ஒரு தொடர்பு உண்டு. ஒண்ணு இவங்களே வெளிநாடு போவாங்க. இந்த ராசி நிறைய பெண்கள் இந்த காலேஜ் படிக்கும்போது ஃபாரின்ல இந்த ராசிக்கு ஒரு தெய்வம் இருக்குங்க. அந்த தெய்வத்தை பத்தி பேசிடுவோம். என்ன ரீசன்னா, இந்த ராசியோட கேள்வி எல்லாம் பண்றோம், ஏன் எங்களுக்கு சக்சஸ் ஆகல, லேட் ஆகுது அப்படி. இப்ப ஆடி அமாவாசை அப்ப ஒரு வழிபாடும் பண்ணிக்கலாம். யாரும் முன்னோர்களுக்கு திதி கொடுக்க குடும்பத்துல கொடுத்துக்காங்க இல்ல அப்படின்னா ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர், நியூமராலஜர், சோழி பிரசன்னம் பார்க்கக்கூடிய, அதுவும் நம்ம தமிழ்நாட்டுல சோழி பிரசன்னம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப குறைவு. சோழி பிரசன்னத்தின் மூலம் உங்களுக்கு ஜாதகமே இல்லைன்னாலும் நீங்க அழகா உங்களுடைய ஜாதகம் என்ன, உங்க லைஃப் எப்படி அமைய போகுது அப்படின்றத இவர் மூலமா நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி வாஸ்து நிபுணர் வேற யாருமே இல்லைங்க, நம்மளுடைய ஆன்மீக பரிகாரத்துல தொடர்ந்து நிறைய பதிவுகள் கொடுத்துட்டு இருக்கிற ஸ்ரீ சுபம் விஜயகுமார் சாரை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். உங்களுடைய பதிவுகள்லாம் மக்கள் ரொம்ப விரும்பி பாக்குறாங்க, ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நிறைய நல்ல பதிவுகள் நீங்க கொடுக்குறீங்க. நிறைய क्वेश्चन வேற கேட்டிருக்காங்க, அதை இன்க்ளூட் பண்ணிடுவோம். கண்டிப்பா இன்க்ளூட் பண்ணணும் சார். ஏன்னா நிறைய கமெண்ட்ஸ்ல நமக்கு क्वेश्चनும் வருது, அவங்களுடைய டவுட்ஸையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. இன்னைக்கு வந்து ரொம்ப எக்ஸ்க்ளூசிவா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பெண்களுக்கான பதிவு அப்படின்னு இதை சொல்லலாம். அதாவது ஒவ்வொரு ராசி பெண்களுக்குமே அவங்களுடைய பிறப்பு பலன் எப்படி இருக்கும், ஒவ்வொரு பெண்ணினுடைய இந்த ராசிப்படி அவங்க குணாதிசயம் எப்படி இருக்கும், இது ஆண்களும் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நிறைய ஆண்கள் வந்து அவங்க சகோதரியா இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், வருகின்ற மனைவி எப்படி இருப்பாங்க, இந்த ராசியா, ஓ இப்படிதான் இருப்பாங்கன்னு ஒரு மைண்ட் செட் அவங்களுக்கு கிரியேட் ஆகும் இல்லையா? ஸோ அவங்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்கும், அவங்களுடைய பிறப்பு பலன் அப்படின்னா எப்படி இருக்கும், எந்த தெய்வத்தை வந்து அந்த பெண்கள் வந்து ஸ்பெசிபிக்கா வணங்கணும், ஏன்னா பிளஸ் மைனஸ் ரெண்டும் இருக்கும் இல்லையா? ஸோ எந்த தெய்வத்தை வணங்கணும், இதை பத்தி ஒரு இன்ட்ரோ மாதிரி முதல்ல சொல்லிடுங்க சார். அப்புறம் ஒவ்வொரு ராசியா நம்ம தனித்தனியா பார்க்கலாம். நிச்சயமாக. பொதுவாக ஜாதகத்தில் ஆண் ஜாதகம் என்ற அமைப்பு வேறு, பெண் ஜாதக அமைப்பு என்பது வேறாக இருக்கு. 12 கட்டங்கள் ஒரா இருக்கும். இப்போ மேசராசி இந்த மாதிரி ஒவ்வொரு ராசி இருக்கும்போது அவங்களோட எண்ணங்கள் பலாபலன்கள் ஒவ்வொன்றும் மாற்றி சொல்ல வேண்டிய சூழ்நிலை உண்டு. வேற மாதிரி சொல்லிக்கிறேன் மேடம். ஃபர்ஸ்ட் ஓகே. இப்போ ஒவ்வொரு ஜாதகத்திற்கும் ஆண் ஜாதக பார்க்குற முறைகள் வேறு, பெண் ஜாதகரை பார்க்குற முறைகளே வேறு. இப்போ குருவை மையமாக வச்சு நாங்கள் பார்க்க ஆரம்பிப்போம். இது ஆண்களுக்கு. பெண்களுக்கு சுக்கிரனை மையமாக வச்சு பார்க்கக்கூடியது. அப்போ சுக்கிரனா பெண்கள், பெண்கள் கடாச்சங்கள். அப்போ இந்த இடத்துல நம்ம முக்கியமாக ஒரு ஜாதகம் பார்க்கும்பொழுது, ஒரு பெண்ணுக்கு பார்க்கும்போது அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் சேஃப்டி எப்படி இருக்கு, வருகின்ற கணவர்கள், மாங்கல்ய பலம் எப்படி இருக்கு, குழந்தை பாக்கியங்கள், அப்போ அவங்களுக்கு உண்டான கைனகாலஜி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. இப்போ ஒரு பெண் ஜாதகத்துல தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு வாழ்க்கையில வருகின்ற கணவர் எப்படி இருக்கும், குழந்தை பாக்கியங்கள் எப்போ கிடைக்கும், எந்த வயசுல நமக்கு தொழில் வேலைகள் அமையும், இது மட்டும் இல்லாம நமக்கு திருமணத்துக்கு முன் யோகமா, திருமணத்துக்கு பின்னா, சொத்து வாங்கினதுக்கு அப்புறம் ஒரு சில டெவலப் ஆவாங்க. அப்ப அந்த அவங்களோட சூட்சம ரகசியங்கள் தெரிஞ்சு கொண்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் அதை பண்ணுவாங்க. நிறைய பேர் சொன்னாங்க திருமணத்துக்கு அப்புறம் நல்லா கவர்மெண்ட் ஜாப் கிடைச்ச பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க. அப்ப அந்த மாதிரிலாம் நம்ம சொல்லுவோம். ஒரு 2வது குழந்தை பிறந்ததுக்கு பின் யோகமா இருக்கும். அப்ப இந்த சூட்சமங்கள் தெரியாம நிறைய பேர் வேலை கிடைச்ச பரம் கல்யாணம், வேலை கிடைச்ச பரம் வாழ்க்கையும் மீன் பண்ணி நிறைய மிஸ்டேக் ஆகுது. அப்ப அந்த காலத்திலே பயிற்சி அப்படிங்கிற அந்த அம்சத்துக்கு பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு தெய்வம் இருக்குங்க. இவங்களை காத்து ரட்சிக்க ஒரு பெண் தெய்வம் இருக்கு. இதை கெட்டியா பிடிச்சா சக்சஸ் என்னைக்குமே நிலைத்து இருக்கும். அந்த தெய்வம் என்ன ரிவீல் பண்ணிடுவோம். சூப்பர் சார். கண்டிப்பா ஒவ்வொரு ராசிக்கும் ரிவீல் பண்ணணும். ஸோ மிஸ் பண்ணாம பாருங்க, முழு பதிவையும் பாருங்க. இப்போ யாராவது ஜென்ஸ் இந்த பதிவை பாக்குறீங்கன்னா உங்க வீட்டுல இருக்கக்கூடிய சகோதரிக்கு, மனைவிக்கு, உங்க மகளுக்கு இதை கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. ஒவ்வொரு ராசியா நம்ம இப்ப பார்த்துடலாம். பெண்களுக்கான ஒரு சிறப்பு பதிவா ரொம்ப சூப்பரா இது வரைக்கும் யாருமே கொடுக்காத அற்புத விஷயங்களை சொல்லிட்டு இருக்கீங்க சார். இப்போ பார்க்க போறது வந்து மகர ராசி பெண்களுக்கு உகந்த தெய்வம் என்ன, இந்த காலகட்டத்துல அவங்க எந்த தெய்வத்தை வழிபடணும், அவங்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்கும். பொதுவாவே நான் கேள்விப்பட்ட வரைக்கும் மகர ராசினாலே எனக்காக நான் எதுவுமே இது வரைக்கும் சேர்த்துக்கிட்டது இல்லை. குடும்பத்துக்காக கஷ்டப்படுறேன், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்காக கூட நான் நிறைய செஞ்சுருக்கேன். எனக்காக சேர்த்து கொள்ளும் காலகட்டம் எப்போ வரும் அப்படின்னு கேட்கிறவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்கள பற்றி சொல்லுங்க சார்.
இந்த மகர ராசி அன்பர்கள் தன் குடும்ப உறவுகளை தோளில் தாங்கும் தூண்ங்க. இந்த ராசி சொந்த பந்தத்துக்காக உறவுக்காக ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து செய்யும். ஆனால் திருப்பி அது கிடைக்காத போது அந்த ராசி வருத்தப்படும். ஆனால் குடும்ப உறவுகளுக்கு அவ்வளோ இதாக இருக்கும். குயிக்கஸ்ட் லேர்னர்னா இந்த மகரம். அவ்வளோ வேகமாக லேர்ன் பண்ணுறது. மீடியா துறைக்கும் சரி, நிர்வாகத்துறைக்கும் இந்த ராசி பெஸ்ட்டாக இருக்கும். நிறைய இந்த ராசிக்கும் வெளிநாட்டுக்கும் ஒரு தொடர்பு உண்டு. ஒன்று இவங்களே வெளிநாடு போவாங்க. இந்த ராசி நிறைய பெண்கள் இந்த காலேஜ் படிக்கும்போது ஃபாரினில் போய் டாக்டர் படித்தது, கம்ப்யூட்டேஷனில் எம்எஸ் படித்ததில் நிறைய பேர். இல்லை இவங்க இந்த வயசானவங்களாக இருக்காங்கன்னா அவங்க குழந்தைகளுக்கு வெளிநாடு போக வாய்ப்பு உண்டு. அப்போ இவங்களுக்கு வெளிநாடு சென்று வர, வெளி மாநிலம் சென்று வர வாய்ப்புகள் அதிகம் இந்த ராசிக்கு. இந்த ராசி ஒன்றே ஒன்று மிகுந்த கவனிச்சுக்க வேண்டியது, இவங்க பிறந்த பூர்வீக சொத்து இவங்களுக்கு சுமாராக இருக்குது. இப்போ பூர்வீக சொத்து இவங்களுக்கு தேவைன்னா அது பணமாக வாங்கிக்கலாம், நகையாக வாங்கிக்கலாம். பூர்வீக சொத்தை அதை ஜாதக ரீதியாக பார்த்து உறுதிப்படுத்திட்டு தான் வாங்கணும். நிறைய பூர்வீக சொத்து வாங்கின இந்த மகர ராசி பெண்கள் கொஞ்சம் கஷ்டத்தை அனுபவிச்சிருக்காங்க. அப்போ இது இவங்க வெளி மாநிலத்தில் வண்டி வாகனங்கள், சொத்து சுகங்கள் வாங்கினவங்க டெவலப் ஆகிட்டே இருக்காங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு புரியுன்னா, திரு ரஜினிகாந்த் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவர் பூர்வீக ஊரை விட்டு பிறந்த ஊரை விட்டு வெளியே வந்துட்டாரு தமிழ்நாடு. அப்போ அது ஒரு உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ டக்குன்னு நான் வந்து சொல்கிறேன், இந்த பெண்கள் அம்சம் அதே மாதிரி தான் இருக்குது. இந்த ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா வண்டி வாகனம் ஓட்டி பழக வேண்டிய ராசி. நிச்சயமாக இவங்களுக்கு பிற்காலத்தில் இவங்களே வண்டி நிர்வாகம் பாப்புலாரிட்டி அவ்வளோ அற்புதமாக இருக்கும். இவங்களுக்கு வேலை பார்த்தீங்கன்னா கிடைக்கின்ற வேலை கொஞ்சம் அவுட்டரில் தான் கிடைக்கும். சொல்லுவாங்க, சார் எனக்கு வேலை எங்கள் ஊர் பக்கம் கிடைக்குமா? உங்களுக்கு அவுட்டரில் கிடைக்கும். ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்ன கிடைக்கலாம். நிறைய ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்கக்கூடிய மகர ராசி எனக்கே தெரியுது. நிறைய மகர ராசி. ஏன்னா அந்த சனியோட அம்சம் இங்கே இருக்கு. இவங்களுக்கு என்ன ஒரு விஷயம்னா, எதிரிகளிடம் கூட வெற்றி பெற வாய்ப்பு உண்டு. தனக்கு சுற்றி எதிர்ந்தா கூட ஜெயிச்சிடும். ஏன்னா இது சனியோட வீடுங்க. ஆனால் இங்கே செவ்வாய் உச்சம். தன்னை சுற்றி எதிரிகள் இருந்தாலும் அதை தாண்டி அச்சீவ் பண்ண அவமானத்துக்கு பின் தான் வாழ்வில் ஜெயிக்கும். இவங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு முறை அவமானம் வரும். அந்த அவமானத்தை உரமாக பயன்படுத்தி ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த ராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா திருமணம் சம்பந்தப்பட்டது நிச்சயமாக நல்லா இருக்கும். உங்களுக்கு பிடித்த கணவனாக வர வாய்ப்பு உண்டு. இல்லை ஒரு சில வழிபாடுகள் அதையும் பண்ணிக்கிட்டு இந்த காலகட்டத்தில் இன்னும் சிறப்பாக இருக்கும். 7ஆம் அதிபதி சந்திரனாக இருக்கு. பௌர்ணமி இந்த மாதிரி விரதம்லாம் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நமக்கு இந்த ஆடி மாதத்தில் வருகிற ஆடி 18 அந்த ஆடி பெருக்குங்கிற நாளில் கோயிலுக்கு போய் கணவன் சம்மந்தப்பட்டது வேண்டுதல் பண்ணிக்கிட்டா நிச்சயமாக இருக்கும். ஆல்ரெடி திருமணமானவங்க சின்ன சின்ன மன வருத்தம் இருக்கிற பெண்கள் பார்த்திங்கன்னா அந்த கணவனுக்காக அந்த கயிறுலாம் கொடுப்பாங்க, அதெல்லாம் மாற்றி தாலிக்கயிறெல்லாம் மாற்றிக்கிட்டா இன்னும் கணவன் மனைவி வசியம் அதிகரிக்கும். இந்த வரலட்சுமி நோம்பிலாம் வருது. நிச்சயமாக அட்டன் பண்ண வேண்டிய ராசி இந்த ராசி. ஏன்னா இவங்க போய் அட்டன் பண்ணும் பொழுது என்ன ஆகும்னா உறவுகள் மேம்படும். பார்ட்னர்ஷிப் சம்மந்தப்பட்டதில் இன்னும் வலுவாகக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த ராசிக்கு ஒரு தெய்வம் இருக்குங்க. அந்த தெய்வத்தை பற்றி பேசிடுவோம். என்ன ரீசன்னா, இந்த ராசியோட கேள்வி எல்லாம் பண்ணுறோம், ஏன் எங்களுக்கு சக்ஸஸ் ஆகலை, லேட் ஆகுது அப்படிங்கிறோம். ஓடி ஓடி உழைக்கும் தூண் சொன்னேன் இல்லையா? உண்மைதான் சார். ஏன்னா ஆரம்ப காலகட்டத்தில இருந்தே நிறைய மகர ராசியை நான் பார்த்துட்டு இருக்கேன். ரொம்ப கஷ்டப்படுவாங்க, தனக்குன்னு சேர்த்து வச்சுக்க மாட்டாங்க. எத்தனை மகர ராசி நேயர்கள் உங்களுக்குன்னு சேமிப்பு இல்லை? நீங்க கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். நிச்சயமா இவங்களுக்கு காத்து ரட்சிக்க கூப்பிட்டவர்களுக்கு ஓடி வருகிற கடவுள் யானா திருவானைக்காவலில் இருக்கிற அகிலாண்டேஸ்வரி. அங்க இருக்கிற சிவன் கோயில் மட்டும் பிரதானமா சொல்லுவாங்க. அங்க இருக்கிற அம்பாள் சன்னதி தாங்க உங்களை அழைக்க. உங்களுக்கு உண்டான தெய்வம் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு தெய்வம் உண்டுங்க. உங்க ராசிக்கு உண்டான தெய்வம் அகிலாண்டேஸ்வரி. அகிலத்தை காக்கிறவ உங்களை காக்கா முற்றுவாளா? நிச்சயமாக இந்த ஒரு முறை வழிபாடுகள் செய்துட்டு இருக்கும்போது அங்கே ஒரு டைம் அன்னதானத்துக்கோ ஏதோ ஒரு பரிகாரம் கொடுத்துக்க சொல்லுவோம். ஏன்னா 7ஆம் படி சந்தனா இருக்கும்போது அன்னதானம் உண்டியெல்லாம் இருக்கலாம். அங்கே அன்னதானம் போட்டால் நிச்சயமாக சாப்பிட்டுட்டு ஒரு திங்கட்கிழமை என்று இல்லை அஸ்தம், ரோகிணி இல்லைன்னா திருவோணம் இந்த நட்சத்திர நாள்லாம் போயிட்டு வரும்போது நிச்சயமாக மனதுக்கு பிடித்த வரன் அத்தனையும் சக்ஸஸ் ஆகும். இப்போ இதில் ஒரு சின்ன ஒரு தடங்கள் இருக்குன்னு ஏதோ ஒன்று ஃபீல் பண்ணால், இப்போ ஆடி அமாவாசை அப்போ ஒரு வழிபாடும் பண்ணிக்கலாம். யார் முன்னோர்களுக்கு திதி கொடுக்க குடும்பத்தில் கொடுத்துக்காங்க இல்லை அப்படின்னா அது படையல் போட்டு முன்னோர்கள் உங்களுக்கு முன்னோர்களாக உங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தால் முன்னோர்கள் யாரெல்லாம் அப்பா அம்மா பாட்டி தாத்தா வழிபாடு பண்ணுங்க. அவங்க ஆசீர்வாதம் கிடைத்து இந்த அகிலாண்டேஸ்வரி அருளும் முன்னோர்கள் அருளும் கிடைத்து சூப்பராக ஜெயிச்சிருவாங்க. அருமை சார். அகிலத்தை காக்கக்கூடிய அகிலாண்டேஸ்வரி அம்மனே உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலான தெய்வமா வந்திருக்காங்க இந்த மகர ராசிக்கு. ஸோ மகர ராசி பெண்களை தவற விட்டுறாதீங்க. ஒரு முறையாவது திருச்சி திருவானைக்கோவிலில் இருக்கக்கூடிய அகிலாண்டேஸ்வரி தேவியை போய் வழிபாடு செய்யுங்க. நிச்சயமா நீங்க நினைச்சதெல்லாம் சக்சஸ் தான். செல்வம் கொட்ட போகுது. ரொம்ப சூப்பரான பதிவு சார். நன்றி.
இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பதிவை உங்க சகோதரிகளுக்கு, உங்களுடைய நண்பர்களுக்கு, மனைவிக்கு, மகளுக்கு, எல்லா பெண்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க. பெண்களா இருந்தா மற்ற பெண்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா இது உங்களுக்கு பிரயோஜனமான பதிவா அமைஞ்சிருக்கும். நிறைய இன்ஃபர்மேஷன் சார் இதுல கொடுத்திருந்தாங்க. ஸோ நீங்க சாரை டைரக்டா சந்திக்கணும், உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், இல்ல ஜாதகம் கணிக்கணும், இல்ல சோழி பிரசன்னம் பார்க்கணும், வாஸ்து பார்க்கணும், எப்படின்னாலும் சாரை நீங்க சந்திக்கணும், அப்பாயின்மெண்ட் வேணும்னு நினைச்சீங்கன்னா வீடியோல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி ஆன்லைன் கன்சல்டேஷனும் எடுத்துக்கலாம், டைரக்ட் கன்சல்டேஷனும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இல்ல எனக்கு வந்து நான் ஜாதகம் கத்துக்கணும், என்னுடைய ஜாதகத்தை நானே பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கும் உங்களுக்கு ஒரு சூப்பரான வாய்ப்பு இருக்கு. இந்த புத்தகம், இந்த புக்கை நீங்க ஒரு முறை படிச்சா போதும், சூப்பரா நீங்க ஒரு அஸ்ட்ராலஜரா மாறிடலாம். ஏன்னா A to Z எல்லாமே இந்த புக்ல இருக்கு. ஸோ நீங்க எப்படி ஜாதகம் பார்க்கணும், எப்படி கணிக்கணும், மற்றவங்களுக்கு எப்படி நீங்க ஜாதகம் சொல்லி கொடுக்கணும்ன்ற வரைக்கும் எல்லா விஷயங்களையுமே சார் வந்து ரொம்ப அழகா அவங்களே ரெடி பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு புக் அப்படின்னு இதை சொல்லலாம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த புக் வேணுமோ வீடியோல தெரியுற சேம் நம்பருக்கு கால் பண்ணி கொரியர் மூலமா நீங்க வாங்கிக்கலாம். ஸோ அமேசான், ஃபிளிப்கார்ட் எல்லாத்துலயுமே இந்த புக் அவைலபிளா இருக்கு. அதுல கூட நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவுல உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.